வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்துருக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 417 வேகன்சி வந்துருக்குது. அதோட நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிழையின்றி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்களாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நீ தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு 23/4/2025 லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது விவசாயம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வரும். அதேமாதிரி இது இல்லாத ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே ஒன்று அப்டேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6/4/2025 வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி இடம் இருக்குது. அது நிரப்புறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்தியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 196 அங்கன்வாடி பணியாளரும் 6 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 215 அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 417 வேகன்சி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பலகைகளும் ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மையத்தில் எவ்வளோன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா போய் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு 7/4/2025 காலை 10 மணிலேருந்து நீங்கள் 23/4/2025 மாலை 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு தொகுப்பூதிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 7,700லேருந்து 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறு அங்கன்வாடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,700 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,100லேருந்து உங்களுக்கு 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கன்வாடி பணியாளருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரியலாம் இந்த ஜாப் நாட் எலிஜிபிள். அதனால் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தீங்களாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை மற்றும் SC ST இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 25லேருந்து 40 வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்களாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ள கிராமத்துக்குள்ளேயே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட்டார வளர்ச்சி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே இருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து அருகில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் அல்லது திட்ட குழந்தை வளர்ச்சி அலுவலக திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டுமே சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோடு என்னென்ன தேவையான ஆவணம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய TC கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடும்ப அட்டை நகல் சொல்லி கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்குறாங்க. அதேமாதிரி சாதி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகலோட நீங்கள் போஸ்டர் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டோர், அதேமாதிரி விதவை, ஆதரவற்ற பெண் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நேர்காணலையும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.